ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை காண்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த 8 மாதங்களில் நம்ம கண்மணி போல் நம்மளை பாதுகாத்து நம்ம நடத்தினார். கர்த்தர் இந்த 9வது மாதமும் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 118வது சங்கீதம் 25வது வசனம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் சொல்லுகிற இந்த மாதம் கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவாராங்க. இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம், சில காரியங்கள் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இந்த காரியம் எப்போ என் வாழ்க்கையில் நடக்கும், கர்த்தர் என் வாழ்க்கையில் எப்போ செய்வார்? வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். கர்த்தர் அவர் நேரத்தின்படியும் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார். அதனால நம்ம விரும்புகிறபடி ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் என்ன தீர்மானம் பண்ணாரோ அந்த நேரத்தின்படி அந்த காரியம் நேர்த்தியாக நடக்கும். நம்ம ஒருவேளை ஒரு சில காரியங்கள் நடக்கும்படியாக நிறைய முயற்சிகள் மனுஷிக விதத்தில் நம்ம செயல்படுவோம். அந்த காரியம் வாழ்க்கையில் எப்படியாவது நடக்கணும். ஒரு திருமண காரியமாக இருக்கட்டும், ஒரு வீடு கட்ட வேண்டிய காரியமாக, நிறைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த காரியம் எப்படியாவது நடக்கணும், அது இந்த மாதத்துக்குள்ளே இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கணும். நம்ம அதிகமாக முயற்சி செய்யும் போது அந்த காரியம் நடக்காதப்போ சோர்ந்து போயிட்டு இருப்போம். ஏன் என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கலை? ஒருவேளை இந்த 9வது மாதத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு விசுவாசம் இல்லாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் 8 மாதம் என் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யலை, எனக்கான காரியம் ஒன்றும் வாய்க்கலை. அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடக்குது, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கலை என்பது குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அதை குறித்து கலங்காதீங்க. ஏன்னா கர்த்தர் இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. ஏன் என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எலியேசர் ஒரு காரியத்தை எண்ணுகிறான். நான் போகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. அவன் நினைக்கிறான், நான் போகிறேன், என் எஜமானுடைய மகனுக்கு கற்ற ஏற்ற துணையை தருவாரானால் ஒரு காரியத்தை நினைக்கிறான். நான் போவேன், எந்த ஒரு மகள், எந்த ஒரு ஸ்திரீ எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்க்கிறாளோ அந்த ஸ்திரீயே என் எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு மகளாக இருப்பான். இந்த காரியத்தை போகும்போது அந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும். ஒரு சின்ன ஜெபமாக, சின்ன ஒரு காரியமாக நினைவில் வைத்து கொள்ளும் பொழுது பாருங்க, அவன் போகிற காரியத்தில் ஒரு ஸ்திரீ வரும் பொழுது அவன் நினைத்தபடி அந்த காரியம் நடக்கிறது. அவன் பேர் வேற யாரும் இல்லை, ரெபேக்காள். அந்த காரியத்தை செய்யும் பொழுது உடனே போயிட்டு அந்த காரியம் இது கர்த்தரால உண்டானதில்லை, அவன் காத்திருக்கிறான். அந்த காத்திருந்து இது கர்த்தரால தான் உண்டானதா, இது கர்த்தரால உண்டானது, இந்த காரியம் நடக்கும் வரை, இந்த காரியம் வாய்க்கும்படி காத்திருப்பேன், இதில் நான் அமைதியாக நான் இருப்பேன். இப்படி இந்த காரியத்தை இருக்கும் பொழுது அவன் நினைக்கிறபடியே அவள் தன் ஒட்டகங்களுக்கு அவனுக்கு தண்ணீர் வார்த்த பிறகு அவன் கேட்கிறான், நீ எந்த இனத்தால் சேர்ந்தவர், உன் தாய் தகப்பன் யார் என்று கேட்ட பிறகு அவன் வீட்டுக்கு போய் பெண் காரியம் கேட்ட பிறகு அந்த பெண் காரியம் கேட்டதில் எல்லாம் முடிவு உண்டான பிறகு அவன் சொல்லுகிறாங்க, ரெபேக்காளுடைய தாயின் தகப்பனா சொல்லுகிறாங்க, ஒரு 10 நாள் நீங்கள் இருக்கட்டும், அதுக்கு பின்பு நீங்கள் போகலாம் சொல்லும் பொழுது அவன் பாருங்க, எலியேசர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கும் பொழுது நான் எப்படி தாமதிக்க முடியும்? நான் போய் சேர வேண்டும், என் இடத்துக்கு நான் போக வேண்டும். நல்லா பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணும் பொழுது நம்ம காத்து இருக்கணும். இது கர்த்தருடைய சித்தமா? கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இதுதான் செய்ய போகிறாரா? ஏன் வகீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவி, அப்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம வாழ்க்கையில் எது ஒன்று நடக்கனாலும் சித்தத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தான் இது கர்த்தரால் உண்டானதா இல்லை மனுஷிகத்தில் உண்டான நமக்கு தெரிய வரும். தேவனால் ஒன்று உண்டாகுதுன்னா தேவ பிள்ளைங்களுக்கு கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவா. நம்ம சுயத்தினால் ஒரு காரியத்தை செய்யும் போது அது நம்ம வாழ்க்கையில் நடக்காது. அதே போல் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கணும். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, இந்த வசனத்தின்படி என்னோட பேசுனீங்க, இது உங்களுக்கு சித்தமானால் என் வாழ்க்கை நடக்கட்டும். நிச்சயம் அந்த வசனத்தின்படி, அந்த வாக்குத்தத்தின்படி
சொன்னபடி கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆனால் அந்த காரியம் நடக்குது உடனே நம்ம மாம்சத்தில் செயல்படக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, இது இப்பவே நடக்கும். அது ஒரு காலம் இருக்குது, அது நேரம் இருக்குது. எலியேசர் பாருங்க, அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அவன் தேவ சமூகத்துல காத்திருக்கிறான். அவன் அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் இது தேவ சித்தமா என்பதை காத்திருக்கிறான். அதே பொழுது உங்க வாழ்க்கையிலையும் அது தேவ சித்தமா இருந்தாலும் கர்த்தர் செயல்படுகிற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும். நம்ம தேவன் செய்யட்டும், நம்ம இருக்கட்டும். அதே போல எலியேசர் பாருங்க, அந்த காரியம் வாய்த்த பிறகு அவன் தாமதிக்கலை. நான் உடனே போகணும், என் எஜமான இடத்துல போகணும். அதே போலதான் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே தாமதங்கள் ஏற்படுத்தக்கூடாது. சில அழைப்புகள் நம்மளை தேடி வரும், சில காரியங்கள் நம்மளை தேடி வரும். அப்புறம் செய்யலாம் இருந்தால் ஒவ்வொரு மாதமும் போயிடும், ஒவ்வொரு நாளும் போயிடும், வருஷங்கள் உருண்டோடிடும். கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம இடத்துல சொல்லியிருப்பாங்கன்னா, இதை நான் வாழ்க்கையில் செய்ய போகிறேன், இது வாழ்க்கையில் அப்படி நடக்க போகுது, இந்த காலத்தில் நீ எழுந்து இதை செய் என்ன சொல்லும் பொழுது, இந்த காலத்தில் அந்த காரியங்கள் வாய்க்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த காரியத்தை நம்ம தீவிரித்து செய்யணும். இதை கர்த்தர் இந்த காலத்தை சொல்லிட்டார், இந்த நாட்களில் சொல்லிட்டார், இதை நிச்சயம் வாழ்க்கை செய்ய போகிறார். அதவே நான் செயல்படும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிறர் சொல்லுவாங்க, இதை இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆகி இன்னும் கொஞ்சம் நாளும் தாமதமான பிறகு செய்யலாமே, ஏன் இவ்வளோ வேகமாக நீங்கள் செய்கிறீங்க அப்படி மனுஷன் சொல்லுவாங்க. மனுஷனுடைய சத்தத்துக்கு நாம் எப்பவுமே செவி கொடுக்க கூடாது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தர் நம்ம இடத்துல பேசியிருப்பாரு, இதை நான் இப்பொழுது செய்ய போகிறேன், இது இப்பொழுது வாய்க்க பண்ணும். அப்போ நீ வேகமாக செயல்படும் பொழுது அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்ம மாம்சத்தில் இல்லை இயற்கை விதத்தில் ஒரு காரியத்தை பார்க்க முடியாது. இந்த நேரத்தில் எனக்கு இந்த பணம் இல்லையே, எனக்கு இது இல்லையே, இதெல்லாம் வாய்க்காது. அப்படி கிடையாது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாராகில் அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் ஒரு வார்த்தை உங்கள் இடத்துல சொன்னாருன்னா அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். நீங்கள் மனுஷனை பார்க்கக்கூடாது, பணத்தை பார்க்கக்கூடாது, இல்லை இந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. எப்பவுமே பாருங்க, நம்ம எதிர்பார்க்குற ஒரு காரியத்தில் நமக்கு ஏற்றபடி சூழ்நிலைகளும் மனிதர்களும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கை நான் செய்வேன், இதை வாழ்க்கை நான் வாய்க்க பண்ணுவேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா, அவர் வார்த்தை சொன்னபடி நாம் செய்யும்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக. இந்த 9வது மாதம் நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ, எதற்காக தேவ சமூகத்தில் 8 மாதங்கள் காத்திருந்தீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. பல நாட்களாக நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம், அது ஊழியம் காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணி அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுவாராக. தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் எல்லாத்தையும் கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.